மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஸோ நான் அருண் பிரகாஷ். 12 இயர்ஸாக அசிஸ்டன்ட் டைரக்டருடைய அனுபவம் மட்டுமே இருக்குது. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆட் ஃபிலிம்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு ஆட் ஃபிலிம்ஸில் தான் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் நான் ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிராஜுவலாக எனக்கு நரேஷனில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஆட் ஃபிலிம்ன்றது ஒரு கான்செப்டை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு போர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணி நரேஷனுக்கு வரலாம், ஒரு ஃபுல் லென்த் ஸ்டோரிக்கு வரலான்னு சொல்லிட்டு ஐ வென்ச்சர்ட் இன் டு டெலிவிஷன். ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இப்போ கரண்ட்டில் ஒரு நம்பர் 1ல் இருக்க டெலிவிஷனில் நான் ஒரு 7 இயர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 3 டெலிவிஷன் சீரீஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஜுவலாக அங்கேருந்து ஐ வென்ச்சர் இன் டு ஃபிலிம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்ட்டையும் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய ஒரு ரொம்ப டாப் டைரக்டர்ட்டையுமே நான் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் லைக் சம் 12 to 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராகவோ எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஜேர்னிலாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஐ வென்ச்சர் இன் டு வெப் சீரிஸ். நான் என்னோட இந்த ஜேர்னிலாம் முடிக்கும்போது அப்போ அந்த டைமில் வந்து சினிமா ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு ப்ரொடக்ஷனை போய் நம்ம மீட் பண்ணுறதுக்கான சூழல் ரொம்ப இல்லாத ஒரு டைமில் தான் 2019 அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து வெப் சீரிஸ்ன்ற ஒரு 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 ஏரியா வந்து அந்த டைமில் பூம் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சரி ஒய் நாட் நம்ம வந்து வெப் சீரிஸ் ட்ரை பண்ணலாமே. ஸோ அந்த 2019 அந்த 18 அந்த பீரியடில் தான் இங்கேயுமே வெப் சீரிஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக பரவலாக பேச ஆரம்பிச்சது. நீங்கள்லாம் அந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்த பிரேக்கிங் பேட்லாம். ஸோ இதை பார்த்து எனக்கு சரி ஓகே ஒய் நாட் தமிழில் நம்ம ஏன் ஒரு நல்ல வெப் சீரிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி நான் வந்து சோனி டீமை மீட் பண்ணி நான் வந்து இருதுருவம் சீசன் 2 வந்து நான் டைரக்ட் பண்ணேன். ஐ ரிட்டன் அண்ட் டைரக்டட் இருதுருவம் சீசன் 2. ஸோ நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த செஷனில். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே எத்தனை பேர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங்னாலே பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்று இருக்கும். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நீங்கள் பேசிக்காக நீங்கள் எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ இல்லை நீங்கள் ஒரு இயக்குனரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் எப்படி எக்யூப் பண்ணிக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும்னு ஒரு டைரக்டர் வந்து எதிர்பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியாவை வந்து இன்றைக்கி நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நமக்கு முன்னாடி ஒரு 2 ஜெனரேஷன் 2 டெக்கேட் முன்னாடி தான் வந்து சினிமா சூழல் எப்படி இருந்ததுன்னா, சினிமா பற்றின அந்த பேசிக் நாலேஜ் வந்து அப்போது நான் சொல்கிறது ஒரு 20 இயர்ஸ் பேக். நான் ஒரு 10 இயர்ஸாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். எனக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ சினிமா பற்றின நாலேஜ் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு சூழல் இருந்தது. ஸோ சினிமானா ஒரு லேமேனுக்கு தெரியாது ஒரு சினிமா எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சூழல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு இயக்குனர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரெக்ரூட் பண்ணி நீ என் டீமுக்கு வா, நான் உனக்கு சினிமா நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு சினிமானா என்ன, இதுதான் லென்ஸு, இதுதான் ஷார்ட்டு, இதுதான் இப்படி தான் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் இயக்கும், இப்படி தான் வந்து ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்ட் இயக்கும்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குற சூழல் இருந்தது. 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேசிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சூழல் எப்படி மாறி இருக்குன்னா, இயக்குனர்கள் வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து கற்றுக்கணுன்ற அந்த நிலைமை இப்போ இல்லை. இயக்குனர்கள் வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து என்ன கற்றுக்க முடியும், நாங்கள் உங்ககிட்ட இருந்து என்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்றது தான் வந்து இப்போது நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதே வந்து அந்த சூழல் தான். ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியுன்றது தான் இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸோ மோரார்லெஸ் ஒரு வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணுறதும் ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுறதும் மோரார்லெஸ் ஒரு ஈக்குவலான ஒரு ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். பட் சினிமாவை தாண்டி வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணுற ஏடிஸ்க்கு
இன்னும் கொஞ்சம் ஒய்டர் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் நீங்கள் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் அண்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கீழே ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கார்ப்பரேட் டிசிப்ளின் வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயமும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஒர்க்கிங் ஃபார் அ ஓடிடி, ஃபர்ஸ்ட் திங் ஒரு ப்ராஜெக்டை என்ன அசம்பிள் பண்ண போகுதுன்னா ஸ்டோரி. ஒரு 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 வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பேசிக்காக ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுற நாலேஜ் வந்து 100% இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு ஏடியை நாங்கள் ரெக்ரூட் பண்ணோம்னாலே பேசிக்காக நாங்கள் கேட்குறது என்னென்னா, அவனுக்கு ஸ்டோரி டெவலப் பண்ணுற நாலேஜ் இருக்கா அப்படின்றதான் கேட்போம். ஸோ ஸ்டோரி டெவலப் பண்ணுற நாலேஜ் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ஸோ யூ மே நாட் பி ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ எல்லாருமே ரைட்டர் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் பயங்கரமாக உங்களுக்கு எழுத தெரியணும். ஒரு சீன் நான் சொன்னால் நீங்கள் டக்குன்னு எனக்கு வந்து எழுதி கொடுத்துருவீங்க. அந்த நாலேஜ் பற்றி நான் பேச வரல. சரி, அது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அது அந்த பார்வை வந்து மாறும். ஆனால் நீங்கள் வந்து இந்த இந்த விஷயத்தை கிராக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட்டுடைய பேசிக் தெரியணுன்றது மட்டும்தான் வந்து என்னுடைய விஷயம். ஸோ ஒரு வெப் சீரிஸ் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு ஸ்டோரியிலேருந்து ஒரு பேசிக்காக ஒரு வெப் சீரிஸ் உருவாகும். ஸோ ஒரு டைரக்டர் ஹவு டஸ் ஹி கம் அப் வித் அ கான்செப்ட் ஆர் ஸ்டோரினா, அவருக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும், ஒரு தூண்டுதல் இருக்கும். அந்த தூண்டுதல் வந்து அவருக்கு எப்படி வேணா வந்திருக்கலாம். சரி, ஒரு எமோஷன் வந்து அவருக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஒரு தூண்டுதல் இருந்திருக்கலாம். அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தூண்டுதல் கொடுத்துருக்கலாம். ஆர் அவர் பார்த்த விஷயங்கள், அவர் கேட்ட விஷயங்கள் வந்து ஒரு தூண்டுதலை கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்டிமுலேஷன் தான், ஒரு தூண்டுதல் தான். இப்போ அந்த தூண்டுதலை நம்ம என்னவா மாற்றணும்னா, நம்ம வந்து அந்த தூண்டுதலை வந்து ஒரு தாட்டாக மாற்றணும். நமக்கு வர ஸ்டிமுலேஷனை நம்ம அதை ஒரு சிந்தனையாக மாற்றணும். அந்த சிந்தனை வந்து நம்ம மனசில் போய் அந்த சிந்தனை வந்து ஒரு ஐடியாவாக வந்து உருவெடுக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஐடியாவை வச்சு தான் we are going to create a story for a web series or a story for a movie, story for anything. ஸோ படிப்படியாக வந்து இதுதான் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போகணுன்னா யூ நீட் டு ஹாவ் தட் ஸ்டிமுலேஷன். அந்த ஸ்டிமுலேஷன் உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு வரும்னா, இந்த உலகத்தை பற்றின ஒரு வைடர் வியூ உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு நார்மல் பர்சன் ஒரு வேர்ல்டை பார்க்குறதுக்கும், ஒரு கிரியேட்டர்ஸ் நீங்கள் ஒரு வேர்ல்டை பார்க்குறதுக்கும் there should be a difference. அதுதான் ஒரு நார்மல் பர்சனையும் நம்மளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுது. நீங்கள் வந்து ஒரு நார்மல் பர்சன் பார்க்குற ஒரு சீனாக பார்ப்பேன். ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு சீனாக பார்ப்பேன். நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்டோரியாக பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன். அங்கேருந்து தான் வந்து எனி பிக் ப்ராஜெக்ட், ஒரு சின்ன இண்டிபெண்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ஒடிசி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்க போகிறதுன்றது வந்து இந்த ஸ்டிமுலேஷன் தான். இந்த ஸ்டிமுலேஷன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ஆக்டிவ் மோடில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஸ்டிமுலேஷன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பண்ணிட்டான்னா அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கடந்து போகவே மாட்டான். ஸோ யூ ஷுட் பி அட்டென்டிவ். முதல்ல உங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு வியூ இருக்கணும். நம்ம எப்படி இந்த உலகத்தை நான் நார்மலாக பார்க்க மாட்டேன், நான் ஒரு கிரியேட்டராக இந்த உலகத்தை பார்க்குறேன்ற அந்த வியூ இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ஒரு கிரியேட்டராக பிலீவ் பண்ணணும். ஸோ கிரியேட்டர் இன் த சென்ஸ், நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு நம்ம ரைட்டராக இல்லையான்ற அந்த கொஸ்டின்குள்ளேயே நம்ம வரக்கூடாது. கிரியேட் பண்ணுற எல்லாருமே கிரியேட்டர் தான். இப்போ நீ வந்து எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லலாம், அது நீ கிரியேட் பண்ணி சொல்கிறல, அது ஒரு கிரியேஷன் தான். அப்போது இந்த பையனோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கலாம், இது ஒரு கிரியேஷன் தான். ஸோ இந்த ஒரு பார்வை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கணும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பார்வை உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் கிட்ட போய் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த டைரக்டர் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் இதை ஒரு ஸ்கில்லாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் வந்து ஒரு ஸ்டோரி வந்து என்னால் டெவலப் பண்ண முடியுன்ற ப்ராசஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கிற ஏடிஸ் வந்து ரொம்ப கம்மி. சரி, எக்ஸிக்யூஷன் யார் வேணால் பண்ணலாம். நான் இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா, நான் வந்து ஒரு சீனியர் ஒரு கோ டைரக்டர் வந்து அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் விட்டுட்டு நான் கம்முன்னு உட்காந்துடலாம்.
எக்ஸிக்யூஷன் வந்து யார் வேணால் பண்ணலாம். சினிமாவில் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் படமும் பண்ணிடலாம், ஒரு ப்ராஜெக்டில் உங்களால் ஒர்க்கும் பண்ண முடியும். பட் எது கிடைக்கவே கிடைக்காதுன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஸ்டோரி டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கிடைக்கவே மாட்டான். இன்னைக்கு வரைக்குமே வந்து ரொம்ப டிமாண்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோரி டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸ்கில்ஸ் இல்லைனா கூட அந்த ஸ்டோரி டெவலப் பண்ண வேண்டிய நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே ஃபஸ்ட்டு வருவீங்க. அதான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸாக இருக்கும். அப்போது டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஒரு ப்ராஜெக்டுடைய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஸோ ஒரு டைரக்டர் ஒரு கதையை உருவாக்குறாருன்னா அவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸு. உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கல, இந்த அனலைசிங் ஸ்கில் தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஸோ இப்போ அனலைசிங் ஸ்கில் தான் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு நாள் நீ ஆஃபீஸ்க்கு வர, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன்னு. நீ டக்குன்னு லேமாக என்கிட்ட சொல்லக்கூடாது. இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிற கதையை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ் வந்து உன்னால் எப்போ பண்ண முடியும்னா, உனக்கு சினிமாவை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். நீ நிறைய படங்கள் பார்த்துருக்கணும். இப்போ ஒரு வெப்சீரிஸ் கதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீ நிறைய வெப்சீரிஸ் பார்த்துருக்கணும். மெயினாக ஒரு விஷயத்தை பார்த்து தானே நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். இட் மே நாட் பி அன் இன்ஸ்பிரேஷன், பட் ஸ்டில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஒர்க்லேருந்து தான் ஒரு எக்ஸிஸ்டிங் ஒர்க் வந்து டெவலப் ஆக போகுது. அப்படின்றதுனால அனலைசிங் ஸ்கில் அப்படின்றது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, ஒரு அனலைசிங்னா என்ன? ஸோ அனலைசிங் வந்து பேசிக்காக எப்படின்னா, ரெண்டு விதமாக இருக்கும் அனலைசிங்கிறது. அனலைசிங் சம்திங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அனலைசிங் சம்திங் த்ரூ உங்களுடைய கட் ஃபீலிங் ஒன்று. ஸோ அனலைசிங் ரெண்டு வகைப்படும். ஸோ அனலைசிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதான் பேசிக்லி நீங்கள் பார்த்த படங்கள், படித்த புக்ஸு, அப்புறம் நீங்கள் கேட்ட ஸ்டோரிஸ், அப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வகையான அனலைசிங். இன்னொரு அனலைசிங் என்னென்னா, உங்களோட கட் ஃபீலிங். ஸோ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு கதையை பற்றின புரிதல் உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு ஐடியா வந்து உங்ககிட்ட த்ரோ பண்ணுறாருன்னா, அந்த ஐடியாவை நீங்கள் எப்படி பர்சீவ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து உங்கள் உள்ளுணர்வில் நீங்கள் பண்ணுற அனலைசிங் ஒன்று. ஸோ இந்த அனலைசிங் வந்து எப்படி ஷேப் அப் ஆகும்னா, ஸோ ஒரு பேசிக்காகவே டிரெக்டர்ஸ் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய அவன் அனலைஸ் பண்ணி சொல்கிற ரிமார்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் அந்த கதையை நான் வெளியே சொல்ல போகிறேன். ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த கதையை நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்டையோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்கிட்டையோ யார்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய முக்கியமான ஸ்கில் என்னென்னா, அந்த கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அந்த கதையை ஃபஸ்ட்டு உள்வாங்கணும். அந்த கதையை உள்வாங்கி அந்த கதையை மைண்டில் போட்டு, சரி நீங்கள் பார்த்த படங்கள்லேருந்து இந்த கதை எப்படி வந்து வேறுபட்டிருக்கு, இந்த கதை ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, சரி இந்த கதையில் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த கதையில் எனக்கு இது வந்து இப்படி மாற்றினா எனக்கு ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகும்னு தோணும். ஸோ இது மாதிரி ஒரு கதையை சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுற ஸ்கில் வந்து ஒன்று இருக்கணும். ஸோ பேசிக்காக அனலைஸ்க்கு என்னென்ன மாதிரி நீங்கள் உங்களை கீப் பண்ணிக்கணும், நிறைய படங்கள் பார்க்கணும், வெப் சீரிஸ் பார்க்கணும், புக்ஸ் யூஸ் ஆகும். ஒரு வகையில் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பார்க்கணும். ரிவ்யூஸ்னால் இங்கே வர யூடியூப் ரிவ்யூஸ் இல்லை, நீங்கள் பத்திரிக்கையில் எழுதுவாங்கள்ல, ஒரு இந்த ஹாலிவுட், இந்தியா டுடே, ஸோ அந்த மாதிரியான ரிவ்யூஸ் பார்க்கணும். அந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து ஒரு சினிமாவை வந்து அவங்க எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட கதை சொல்லுவார். கதை சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளை என்ன பண்ண சொல்லுவார்னா, அந்த கதைக்கு லாக்லைன் எழுதிட்டு வர சொல்லுவார். ஸோ லாக்லைன்ற வேர்ட் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்லைன் ஸ்டோரியில் லாக்லைன் பேசிக்காக லாக்லைன். ஸோ ஒரு வரி கதை. ஸோ லாக்லைன் பேசிக்காக என்னென்னா,
ஒரு ஸ்டோரி, ஒரு ப்ராப்பர் ஒரு 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 ஸ்டோரி, ஒரு 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 எங்கேருந்து இந்த கதை ஆரம்பிக்குது, அந்த கதையோட மிட் பாயிண்ட் என்ன, அந்த கதையோட எண்டு என்னன்னு சொல்லி ஒரு டேரக்டர் உங்ககிட்ட மொத்தமாக அந்த கதையை ஒரு ½ hour எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் அந்த கதையோட எசன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையோடைய இப்போ அந்த ஒன்லைன் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுத தெரியணும். லாக் லைன் அப்படின்வாங்க, த்ரெட்டு வேற. த்ரெட்டுன்றது அந்த கதையை மொத்தமாக நம்ம 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 எழுதுறது தான் த்ரெட்டு. லாக் லைன் அப்படின்றது ஒரு 1.5 வரியில. ஐஎம்டிபி வெப்சைட் யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ நீங்கள் ஐஎம்டிபி வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு படத்தை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி போனால் உள்ள ஒரு ஒரு கதை இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி அதுதான் லாக் லைன் பேசிக்காக. ஸோ அந்த 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 லாக் லைனில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் இருக்கணும். நாட் எல்லா ஃபிலிம்லையுமே ப்ரோட்டோகானிஸ்ட் இருக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸுக்கு தான் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே. ஸோ வெப் சீரிஸ்ன்றதே பேசிக்காக மெயின் ஸ்ட்ரீம் தான். நீங்கள் ப்ரோட்டோகானிஸ்ட் இல்லாமல் கதை பண்ணலான்னா பண்ணலாம், அது வேறு டாபிக். நம்ம பேச போகிறது வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு இப்போ 4 பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவில், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், சோனி, ZEE5, இதில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஒரு டைரக்டர் நம்ம கிட்ட கதை சொன்னால் அந்த கதையில் இருக்க ப்ரோட்டோகனிஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது அந்த லாக் லைனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த ப்ரோட்டோகனிஸ்ட் வரணும். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த கதையில் அந்த ப்ரோட்டோகனிஸ்டோடைய ஜேர்னி ஆர் கோல் அது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் அந்த கோலை வந்து அந்த ஹீரோ அச்சீவ் பண்ணுறதுக்கான அவனுடைய அப்டக்கிள்ஸ். இது அந்த கதையை நம்ம மொத்தமாக ஒரு இயக்குனர் நமக்கு சொல்கிற கதையை நம்ம மொத்தமாக அனலைஸ் பண்ணி அதை வந்து அந்த கதையை இந்த 1.5 வரி, இந்த ஒரு வரி கதையில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுருக்க தெரியணும். இப்போ மோஸ்ட்டாக இந்த லாக் லைன்ஸ் வச்சு தான் ஓடிடியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகுமா அப்ரூவ் ஆகாதான்றதே டிசைட் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓடிடி வந்து ரொம்ப டஃப். ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓடிடியில் கிடைக்கணுன்றது வருஷக்கணக்கில் ஆகும். ஒரு 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 ஓடிடி வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரீன் லைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த க்ரீன் லைட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே வந்து இந்த லாக் லைன் தான் பேசிக்காக. ஸோ லாக் லைன் எழுத கற்றுக்கிறது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஸ்கில். இது நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்குமே இந்த லாக் லைன் எழுதுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி ஒரு லாக் லைனில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஒரு லாக் லைனில் வந்து ஒரு ப்ரோட்டோகானிஸ்ட் இருக்கணும், அந்த ப்ரோட்டோகானிஸ்டுடைய ஒரு ஜேர்னி ஆர் கோல் இருக்கணும், அந்த கோலில் அந்த ப்ரோட்டோகானிஸ்டுடைய அப்டக்கிள்ஸ் என்னன்றது இருக்கணும். இது 3ம் சேர்ந்தது தான் வந்து லாக் லைன். ஒரு ஒரு ஃபேமஸ் லாக் லைன்ஸ், இது முதல்வன் படத்தோட லாக் லைன் சொல்லுவாங்க. சிம்பிள். ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரன் ஒரு நாள் முதல்வரானா என்ன ஆகும், இதுதான் லாக் லைன். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச படங்களுடைய லாக் லைனை வந்து நீங்கள் எழுதி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச படம் இருக்கும்ல, இங்கிலீஷ் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம், எனி ஃபிலிம். ஸோ அந்த 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 படங்களை பார்த்து அந்த படங்களுடைய லாக் லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய வெர்ஷன்ஸ் எழுதுங்க. எந்த லாக் லைன் வந்து ரொம்ப ஹூக் பாயிண்டோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கோ அதுதான் பெஸ்ட் லாக் லைன். ஸோ இந்த லாக் லைன்ஸ் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த 4 பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை எந்த பிளாட்ஃபார்ம்லேயோ அப்ரூவ் ஆகுமா ஆகாதான்றது டிசைட் பண்ண போகுது. ப்ரோட்டோகானிஸ்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த ப்ரோட்டோகானிஸ்டோட ஜேர்னி ஆர் கோல் இருக்கணும், அப்புறம் அது ஒரு அப்டக்கிள் இருக்கணும். இது மூணு தான் பேசிக்காக. எந்த படத்துக்கு நீங்கள் லாக் லைன் எடுத்தீங்கனாலுமே இந்த 3 விஷயங்கள் வச்சு தான் லாக் லைன் இருக்கும். அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுன்றது நம்மளுடைய ப்ராக்டிஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்கில். பேசிக்காக அந்த ஸ்கில் நீங்கள் நிறைய வளர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் நீங்கள் எப்படி வளர்த்துக்கலான்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களுடைய ஒரு 10 படத்தை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ஒரு 10 ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அந்த 10 ஃபிலிம்ஸோட லாக் லைன் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இந்த லாக் லைன் எழுதுனா நல்லா இருக்கும்ன்றத எழுதுங்க. இட்ஸ் அ ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் லைஃப்பில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ லாக் லைன் ஏன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு நாளைக்கு 100 பிக்சர்ஸ் குறையாமல் வரும். நான் எக்ஸாஜுரேட்டே பண்ணல, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100 பிக்சர் அனுப்புவாங்க. ஸோ அங்கே உட்காந்து படிக்கிற ஏஜென்ட் மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து அவன் ஒரு நாளைக்கு 100 பிச் படிக்கிறான்னா ஒரு மாதத்துக்கு 3000 பிச் படிக்கணும். இப்படிலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொருத்தங்களுடைய ஸ்கிரிப்ட் படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருக்கும். 1-2 படிக்க முடியும் நம்மளால். இதை ஒரு டெய்லி ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு வேலையை பார்க்கறதுன்றது வந்து பயங்கர டயரிங்கான ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து நம்ம பயங்கர பேஷனேட்டாக ஒரு பிச் டெக் பண்ணி அனுப்புவோம். அது அவன் படிக்க மாட்டானே நமக்கு தெரியும். ஏன்னா 30 பேஜ் பிச் டெக்லாம் ஒருத்தரால் உட்காந்து ஆக்சுவலாக படிக்கவே முடியாது.
ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு 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 பிச் டெக்கை கிளிக் பண்ணி அந்த ஒரு வரி ஸ்டோரியை படிக்க முடியும் ஒரு நாள். ஸோ அங்கே நம்ம சென்ட் பண்ணுற பிச் டெக்ஸ் எல்லாமே அந்த ஏஜென்ட் வந்து அந்த லாக்லைன் மட்டும்தான் படிப்பான். அந்த லாக்லைன் அந்த ஏஜென்ட்டை குக் பண்ணால் மட்டுமே அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ அதனால் வந்து அவ்வளோ பெரிய வெப் சீரிஸ் நடக்குமா நடக்காதான்றதே இந்த லாக்லைன் எழுதுறதுல தான் இருக்குது மெயினாக. ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து இந்த லாக்லைன் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணி கதை கேட்டு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த கதையோட ப்ரோட்டோகனிஸ்ட்டை தனியாக நம்ம ஒரு கிராஃப் எடுத்து வச்சு அந்த ஹீரோட ஜேர்னி தனியாக ஒரு கிராஃப் எடுத்து வச்சு ஆன்டகோனிஸ்டோ இல்லை அந்த கதையில் ஹீரோக்கு இருக்கிற ஸ்டேக்ஸோ இல்லை அப்டெக்லோ எடுத்து வச்சு இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு லாக்லைன் எழுதுறதுன்றது தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மொதல் ஸ்கில் when it comes to வெப் சீரிஸ். படத்தில் இப்போ உங்கள் லக்கு நீங்கள் ஒரு நியூ கம்மர் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அவங்க கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் ரூமில் கூப்பிட்டு இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயினாக நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த சான்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இந்த சான்ஸ் இல்லாத டைரக்டர்களால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணவே முடியாது. அவங்க வந்து மோர் ஆஃப் அந்த ஒர்க்கிங் அந்த எக்ஸிக்யூஷன் அந்த ரோலுக்கு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டரை ஒர்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியுமே, நீங்கள் எக்ஸிக்யூஷன் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 படம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச 10 படம் எடுத்துக்கோங்க. அந்த 10 படத்துடைய லாக்லைன் நீங்கள் எப்படி அதை சுவாரஸ்யமாக வந்து நீங்கள் எழுதி பார்க்கலான்றதை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.